இதுவரை பேச துணையிருந்த அன்னை தமிழுக்கும் இன்று பேச வாய்ப்பு தந்த கம்பன் கலைமன்றத்திற்கும் என் பேரன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். கம்பன் கலைமன்றத்தின் தலைவர் அண்ணா அவர்களுக்கும் கவியரங்கத்தின் தலைமை வகிக்கும் அவை அண்ணா அவர்களுக்கும் என்னோடு கவி பாட வந்துள்ள சகோதர சகோதரிகளுக்கும் இந்த ஐவரின் கவியை அறுசுவை உணவாக பருக வந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் பாதம் பணிந்து வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பாபு அண்ணா வானமாக விரிந்திருந்தார். பொற்கொடி அம்மா காற்றாக வேகமாக வீசினார். நண்பன் தினேஷ் தீயாக பொங்கினார். ஐயா குமார் அவர்கள் நீராக பாய்ந்தார். நானோ நிலம், சற்று பொறுமையாக தான் இருக்க முடியும். என்னால் இடம் பெயர முடியாது. இடம் பெயர்ந்தால் நாம் இருக்கும் தடம் இருக்காது. பெருவெடிப்பு கொள்கையில் பிறப்பெனக்கு கிடைத்தது. எனக்கு உயிர் கிடைத்த நொடி முதல் என்னில்தான் அனைத்து உயிர்களும் பிரசவித்தன. எதுவும் இல்லாத பிரபஞ்சத்தில் எந்தன் பிறப்பே எல்லாவற்றையும் உருவாக்கியது. 2 லட்சம் ஆண்டுகளுக்கு முற்பட்டிருந்தாலும் இதுவரை 23.5 டிகிரியை தாண்டாத நேர்மையாளன் நான். சுற்றி வரும் ஒற்றை பூமியில் நிலமாகிய என்னுள்தான் ஐக்கியமாகியது நீரும் காற்றும் இன்ன பிறவும். அந்த ஐக்கியத்தின் நீள் அடைகாத்தலே உயிர்களின் உருவாக்கம். எனக்குள் கடலும் நதியும் உண்டு. எனக்குள் காடும் மலையும் உண்டு. எனக்குள் பாலையும் வயலும் உண்டு. எனக்குள் சோலையும் செல்வமும் உண்டு. என்னை நீங்கள் பிரித்துள்ளீர்கள். முதல் பொருளாக கருப்பொருளாக. தேனையும் கிழங்கையும் தந்த மலைக்கு குறிஞ்சி என்றும், தேகம் நீண்ட மரங்கள் இருக்கும் காட்டிற்கு முல்லை என்றும், உலகிற்கு சோறிடும் வயலுக்கு மருதம் என்றும், நிலத்தில் 3/4 பங்கிருக்கும் நீருக்கு கடலுக்கு நெய்தல் என்றும், எந்த வளமும் இல்லாத வறட்சிக்கு பாதை என்றும் என்னை நீங்கள் எப்படி பகுத்தாலும் சரி, நானோ உயிரும் உயிர் சார்ந்த பகுதியாக மட்டுமே இயங்கி வருகின்றேன் என்பதை உங்களுக்கு நொடிதோறும் உணர்த்தி கொண்டும் உயிர்கள் தந்தும் உருண்டு கொண்டே இருக்கின்றேன். பஞ்சபூதங்களில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு சிறப்புண்டு. எனக்கு மட்டும்தான் ஒட்டுமொத்த சிறப்புமே உண்டு. ஆகாயம், பிரபஞ்சம் என வானத்திற்கு பல பெயர்கள் உண்டு. தண்ணீர், புனல் என நீருக்கும் சில பெயர்கள் உண்டு. தென்றல், புயல் என காற்றுக்கும் பல பெயர்கள் உண்டு. தீ, அக்னி என நெருப்பிற்கும் சில பெயர்கள் உண்டு. இதைப்போல் எனக்கும் சில பெயர்கள் உண்டு. ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக எனக்கு ஒரு சிறப்பு பெயர் உண்டு. உயிர்களின் அமுத சுரபி என்பதால் எனக்கு அப்பெயர் கிடைத்ததா? இல்லை. உயிருக்கும் மேலாக மதிக்கும் தாயிற்கு நிகர் நான் என்பதால் எனக்கு அப்பெயர் கிடைத்ததா? அப்படி கிடைத்த பொக்கிஷமான பெயர்தான் தாய் மண். உலகில் தாயிற்கு நிகர் எவருமில்லை என்று சொல்ல கேட்டிருக்கிறேன். அந்த தாயிற்கு நிகர் நான் என்பதில் தலைகால் புரியாத சந்தோஷம் எனக்கு இருக்கிறது. அள்ளி கொடுத்த எனக்கு அளவிட முடியாத மகிழ்ச்சியை நீங்கள் தாய்மண் என்று சொல்லும்போது தருகின்றீர்கள். இன்னும் இருப்பதையெல்லாம் தர நினைக்கின்றேன். என்னை காத்து வைத்து கொள்ளுங்கள். புவியீர்ப்பு விசையின் மையப்புள்ளி நான் தான். கனிம வளங்களின் கான்ட்ராக்டரும் நான் தான். தேவையானதை தருகின்ற கூகுளும் நான் தான். தீர்ந்து போகாத பலவற்றின் தீரா புதையலும் நான் தான். ஆசைப்படுவதை அனுதினமும் தர தயாராக உள்ளேன். பேராசையால் என்னை புதைகுழிக்குள் தள்ளிவிடாதீர்கள். செயற்கை உரங்களால் என்னை சீரழிப்பதை நிறுத்துங்கள். கழிவுநீர் சுழற்சியை கவனமுடன் செய்யுங்கள். நெகிழியை வீசி நான் தண்ணீர் பருகுவதை தடுக்காதீர்கள். மண்வளம் காக்க தயவு செய்து மிஸ்டுகால் கொடுக்காதீர்கள். ஏன் சொல்கிறேன் என்பது உங்களுக்கு புரியும். மாற்றிடம் உங்களுக்கு இல்லை. இதை மனதில் வைத்து கொள்ளுங்கள். வாழிடம் நான் மட்டுமே. எந்தன் வாக்கினை செவிமடுத்து கேளுங்கள்.
போக்கிடம் உங்களுக்கில்லை, என்னை பொறுப்போடு வைத்து கொள்ளுங்கள். சராசரி ஆயுட்காலத்திற்கு மேல் சந்தோஷமாக வாழ பஞ்சபூதங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள். கொண்டாட்டத்துடன் வாழுங்கள், என்னை கோபப்படுத்தி வாழ்ந்து விடாதீர்கள். எல்லாவற்றையும் பொறுத்துத்தான் போகின்றேன் உயிர் தந்த தாயாக. ஆனால் தாயின் கோபத்திற்கு ஆளாகும் வாழ்வை வாழ முற்படாதீர்கள். என் கோபம் சில நொடிகள் நீடித்தால் சிதறுண்டு போகும் மொத்த வாழ்வும். மக்களுக்குள் புதைந்து போக, எங்களுக்குள் புதைந்து போக விரைவில் வந்துவிடாதீர்கள். உயிர் தந்த நான் உயிர் பறிக்க ஆசைப்படவே இல்லை. நன்றி, வணக்கம்.